தாள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் வைத்து அண்ணாமலைக்கு வந்து தகவல்கள் வருது இன்னைக்கு. அது அவர் வந்து கேட்குறாரு. இந்த கேஸில் அவருக்கு மேலே டிஃபமேஷன் ஒழுங்காக நடந்து டிஆர் பாலுக்கு 90 வயசு ஆகிற வரைக்கும் கூட நம்ம ஊர் நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இது விரைவில் முடிக்க வேண்டும். ஏன்னா மான பிரச்சனை, அதுவும் பாவம் டிஆர் பாலுவோடைய மான பிரச்சனை. அப்போ உடனே முடிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனத்தோடு இறங்கினால் நாளைக்கு கோர்ட்டில் வந்து ஒரு வக்கீல் வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கபில் சிபிலே வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் மேலே 1000 இருக்கும். அப்போ அந்த குற்றவாளி சார் இவர் மட்டும் ஒழுங்கா சார்னு கேட்டால், அப்புறம் ஜட்ஜை பார்த்து நீங்கள் மட்டும் ஒழுங்கான்னு கேட்டால் மேட்ரு முடிஞ்சு போயிடும். இப்படி அவர் வழக்கு நடத்துவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய எம்பி, ஒரு இந்திய பேரரசனுடைய எம்பி ஒருத்தர், இதை பற்றி தெரியாது, அதை பற்றி புரியாது, நான் ஏதோ ஒரு காரில் வருவேன், எல்லா காரும் என்னோடது இல்லை, இப்படி இல்லாமல் ஒருத்தர் பொறுப்பாக பதில் சொல்லுவாங்க. காங்கிரஸில் யார் பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ராகுல் காந்தி பேசினா கூட ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இது சிடபிள்யூசியிலேருந்து பேசுகிற ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். சிதம்பரம் பேசுவாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னவோ டிகே சிவகுமாருக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல நட்பு இருக்கிறதுனால, டு சம் எக்ஸ்டென்ட் ரேவந்த் ரெட்டிக்கும் தமிழ்நாட்டுக்கு தெலுங்குக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறதுனால, விசிகாவும் அதே மாதிரி தான். நான் இந்த சீட்டை தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு தான் கூட்டணிக்கு யாரும் வரல, இருக்கிறவன் பிச்சுட்டு போகிற மாதிரி தானே இருக்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன். இவங்க பாமகவை என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. நல்ல பலம் என்ன அப்படின்னா, இந்த கிறித்துவ மதம் மாற்றுகின்ற கிறித்துவ சக்திகளுக்கு வந்து கனிமொழியோட நல்ல தொடர்பு இருக்குது. ஜபர் கஸ்பர்லேருந்து எல்லாருக்கும் அவங்களோட தொடர்பு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது டிஎம்கே ஃபைல் சொல்லிட்டு இருந்தாரு. அதனை எதிர்த்து டிஆர் பாலு நீதிமன்றத்தை நாடி இருந்தார். அந்த வழக்கு விசாரணையில இன்னைக்கு குறுக்கு விசாரணை நடைபெற்றுச்சு. விவரம் என்ன சார்? ஒத்தி வச்சிருக்காங்க மீண்டும். இல்லை, எவ்வளோ சில்லறத்தனமா நடந்துக்கிட்டாங்க. தன்னுடைய மானம் போயிடுச்சுன்னு தான் வழக்கு. அவர் அண்ணாமலை வந்து விவாதத்தை தொடங்கும் போது இவர் என்ன பண்றாரு, டிஆர் பாலு இவரே சரியில்லைங்க, இவர் மேலேயே ஊழல் இருக்கு அப்படிங்கிறார். நாளைக்கு கோர்ட்டில் வந்து ஒரு வக்கீல் வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கபில் சிபிலே வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் மேலே 1000 இருக்கும். அப்போ அந்த குற்றவாளி சார் இவர் மட்டும் ஒழுங்கா சார்னு கேட்டால், அப்புறம் ஜட்ஜை பார்த்து நீங்கள் மட்டும் ஒழுங்கான்னு கேட்டால் மேட்ரு முடிஞ்சு போயிடும். இப்படி அவர் வழக்கு நடத்துவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய எம்பி, ஒரு இந்திய பேரரசனுடைய எம்பி ஒருத்தர் 10 கப்பல் வச்சுருக்கிறதா போய் சொல்கிறாங்க. நான் 2 கப்பல் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மானம் கப்பல் ஏறுதுன்னு சொல்லித்தான் கழக்கே போட்டிங்க. அப்புறம் கப்பலில் என்ன மானம் போச்சு உங்களுக்கு? இவ்வளோ இருக்குதுங்கிறத நீங்கள் கொடுத்துருந்தீங்களா? வருமான வரியில் கொடுத்துருந்தீங்களா? இது உங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்ட பணத்தில் வாங்கினது தானா அப்படிங்கிறது தானே கேள்வி. இல்லைங்கிறதுக்காக தானே அவர் வந்து இந்த கம்பெனிலலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ முதல் விசாரணைக்கு வரும்பொழுது அப்போ வக்கீல் கேட்கும்போது இதை பற்றி தெரியாது, அதை பற்றி புரியாது, நான் ஏதோ ஒரு காரில் வருவேன், எல்லா காரும் என்னோடது இல்லை, இப்படி இல்லாமல் ஒருத்தர் பொறுப்பாக பதில் சொல்லுவாங்க. அண்ணாமலையுடைய விஷயத்தை மட்டும் பேசி அதோடு இல்லாமல் அவருக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புகின்ற முயற்சியை, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேவலமே அதுதான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க திசை திருப்பி விட்டுருவாங்க. திசை திருப்பிட்டு ஷூட்டிங் தி மெசஞ்சர்னுவாங்க. கேள்வி கேட்டவனே கேலிக்குள்ளாக்குவதுங்கிற மாதிரியான வேலைக்குள்ளே போவாங்க. இந்த சில்லறத்தனத்தினுடைய உச்சகட்டம் தான் இன்றைக்கி அவர் காட்டியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் வழக்கு திருப்பி ஏப்ரல் மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. காரணம், இவர் பாராளுமன்றத்தில் போய் உயின்னு கத்த போகிறாரு. அங்கே எதுவும் நடக்கிற விவாதத்தில் கலந்துக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு கத்தல் இருக்க போகுது. ஐயா, ஒரு சாதாரணமான கேள்வி. மன்மோகன் சிங் 2 பேருக்கு நான் மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் தைரியமாக மன்மோகன் சிங் பேசின சில வார்த்தைகளில் ஒரு வரி, இந்த வரி என்ன வரி, தயாநிதி மாறனுக்கும் டிஆர் பாலுக்கும் நான் மினிஸ்டர் பதவி, அதாவது காங்கிரஸ் வந்து ஊழலினுடைய உச்சகட்டம், 60 வருடமா இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி, ஊழலினுடைய உச்சகட்டம் திமுக மாதிரி தான் காங்கிரஸும். அவங்களே, அதாவது என்ன சொல்லுவாங்க, கரடியே காரி தூக்கின மூமெண்ட்டுங்கிற மாதிரி அவங்களே வந்து இல்லைங்க இவருக்கு ரொம்ப ஊழல் ஜாஸ்திங்க, என்னாலலாம் டர்பன் கட்ட முடியாதுன்னு சொல்லி மன்மோகன் சிங் ஒதுக்கினவர் இவங்க 2 பேர். அப்புறம் இவர் வந்து நியாயத்தை பேசிட்டு அதில் மானம் வேற போச்சுன்னு சொல்லி 500 கோடி அண்ணாமலை ஐயா கிடைச்சதுன்னா அது நல்ல விஷயம். தனியாக ஒரு முயற்சி எடுத்து நிறைய விஷயங்களில், அதாவதுங்க இப்போ நான் சில முயற்சிகள் எடுத்துட்டு 1-2 வேலை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திடுச்சுன்னா அவங்களே துப்பு கொடுப்பாங்க, அவங்களே தகவல் கொடுப்பாங்க. இப்போ ஆராசாக்கு எப்படி காசு கொடுத்தா துப்பு கொடுக்குறாங்களோ, தயாநிதி மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே காசு கொடுத்தா, மாறன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே காசு கொடுத்து தகவல் வாங்குறாங்களோ, சுப்பிரமணிய சாமி எப்படி காசு கொடுத்து வாங்குறாரோ, அதற்கு நேர் எதிராக நம்பிக்கையை மட்டும் வைத்து இந்த ஆள்கிட்ட சொல்லலாம்
போடலாம் அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் வைத்து அண்ணாமலைக்கு வந்து தகவல்கள் வருது இன்னைக்கு. அது அவர் வந்து கேட்கிறாரு. இந்த கேஸ்ல அவருக்கு மேல டிஃபமேஷன் ஒழுங்கா நடந்து டிஆர் பாலுக்கு 90 வயசாகிற வரைக்கும் கூட நம்ம ஊர் நீதிமன்றத்துல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இது விரைவில் முடிக்க வேண்டும். ஏன்னா மான பிரச்சனை, அதுவும் பாவம் டிஆர் பாலுவோடைய மான பிரச்சனை. அப்ப உடனே முடிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனத்தோட இறங்கினால் அவருக்கு நல்ல மனிதனுக்கு பணம் கிடைத்தால் அது நல்லவங்களுக்கு போய் சேரும். இல்ல இப்போ சில மாதங்களுக்கு முன்னதாக அண்ணாமலை மீது இந்த குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு. அவர் வந்துட்டு இந்த மாதிரியான தொழில் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி இடத்த வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல சில தகவலாம் வெளியே வந்துருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் டிஆர் பாலு நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை. ஐயா வழக்கு உங்களை பத்தி. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஹோட்டலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. உங்க ஹோட்டல் இட்லி சரியில்லை, சட்னி புளிச்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்போ உடுப்பி ஹோட்டலில் மட்டும் அப்படி ஆகலையா? இவர் பாருங்க, உடுப்பி ஹோட்டலில் தான் செஃப்பாக இருந்தார், அங்கே எப்படியெல்லாம் இருக்குன்னு இவர் உங்களுக்கு சொல்லுவாருன்னா, நான் வந்திருக்கிறது உன் ஹோட்டலில் ரைடுக்கு, அங்கே வந்து சோறு நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், அதை நான் போய் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல உன் மானம் போச்சுன்னு நீ போட்ட கேஸு. இது வந்து சப்போஸ் சுயமோட்டோ கேஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது நீதிமன்றம் தானே எடுத்திருந்த ஒரு வழக்காக இருந்திருந்தாலோ அல்லது யாராவது ஒருத்தர் குற்றஞ்சாட்டி அதன் மூலமாக டிஆர் பாலு விசாரிக்க சென்றாலோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் இங்கே நீங்கள் உங்கள் மானம் இவரால் போச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலைஜி, அப்படின்னா நீ தேவையில்லாமல் என்னுடைய பிரச்சனையை இழுத்ததுனால நான் உன் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுறேன், இது எல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இப்போ டிஆர் பாலுவோடைய டிஃபமேஷன் கேஸ் வந்து சீக்கிரம் நடக்கணும். அதற்கு அண்ணாமலைஜி இப்போ அவர் போட்டிருக்கிற டிஃபமேஷன் கேஸும் ஒழுங்காக நடக்கணும். இப்போ அவர் ஒரு 100 கோடிக்கோ 50 கோடிக்கோ மான நஷ்டம் போடுறேன். ஏன்னா பணம் எவ்வளோ வேணாலும் கேட்ட முடியாது. எனக்கு மானம் போச்சுன்னா நான் 500 கோடி கேட்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதுக்கான ஃபீஸை கட்டணும். அப்போ அண்ணாமலைக்கு எங்கேருந்து, நேர்மையாக இருக்கிறவருக்கு எங்கேருந்து பணம் வரப்போகுது? இவங்களுக்கு எதில் வேணாலும் பணம் வரும், டிராக்டர் ஓட்டினாலும் பணம் வரும், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக மேலே வந்து எங்கேயோ பணம் வரும். இன்றைக்கி சாராயத்தில் கேவலமாக பணம் வருது, இவங்களுக்கு எப்படி வேணாலும் வரும், அவருக்கு எப்படி வரும்? அப்போ அவர் போடுறது மான நஷ்ட வழக்குன்னு போடுறாங்க. இதில் என்ன தவறு இருக்கு? காங்கிரஸ் கட்சி குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்துட்டு மீண்டும் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்ற குரலோட எம்பி மாணிக்கம் தாகூர் அவர் வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறது சார்? ஐயா, நான் முதல்ல இருந்து ஒரே ஸ்டாண்டு, இப்ப இல்ல, 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். 1 வருஷம் இல்ல, ஏறத்தாழ ஒரு 1-1.5 வருஷத்துல ஜனநாயகம் படம் பத்தி பேச்சு வரல தொடங்குதுல நான் சொன்னேன். 2006 கருணாநிதி ஐயா என்ன செஞ்சாரோ அதை எடப்பாடி ஐயா செய்யணும், 2016 ஜெயலலிதா அம்மா செய்ததை ஸ்டாலின் செய்யணும். ஆனால் அதற்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு தைரியம் இருக்காது. 3வது அணின்னு ஒன்று அமைக்கிறதுல அவருக்கு தைரியம் இருக்காது. ஜெயலலிதா அம்மாவுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக தெரியும். இவருக்கு தைரியம் கிடையாது. காங்கிரஸில் யார் பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ராகுல் காந்தி பேசினா கூட ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இது சிடபிள்யூசியிலேருந்து பேசுகிற ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். சிதம்பரம் பேசுவாரான்னு எனக்கு தெரியாது. அப்போது ராகுல் பேசுவார் மாட்டார், சிதம்பரமும் பேசுறதுல சந்தேகம் இருக்கு, இங்க இருக்கிறவங்க பேசி பயன் இல்லை அப்படின்னு சொன்னா திமுக தானாகவே காங்கிரஸை திமுக வெளியே துரத்தி உன்னுடைய அந்த 25 சீட்டை நான் எனக்கு தேவைப்படுது, 180க்கு கம்மியாக நான் நிற்க போகிறது இல்லை, இந்த 25 சீட்டை நான் பாமக அப்பா கட்சிக்கு ஒரு 4 சீட்டு, இவங்களுக்கு தேமுதிகவுக்கு ஒரு 7 அல்லது 10 சீட்டு, கம்யூனிஸ்ட்டு மற்றும் விசிகாவுக்கு சீட்டை உயர்த்தி கொடுத்தா தான் நான் கூட்டணியே தக்க வச்சுக்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்னோடது எஃகு கூட்டணி எஃகு கோட்டை அப்படிலாம் பயங்கரமாக புலம்பிட்டேன், இதெல்லாம் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆட்சி இன்னி வரைக்கும் இருக்கிறதுனால அவங்களாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆட்சி போகுது, கோடு வரப்போகுது, அவங்க ஓடி போயிடுவாங்க, அதனால் நான் வந்து காங்கிரஸை தள்ளி விடுகிறேன்னு திமுகவே தள்ளி விட்டால்தான் காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போகவே இல்லாமல் ஸ்டாலின் ஐயாவுக்கு பயம் இருந்து ஒருவேளை போயிட்டா காங்கிரஸ் உயிர் பீச்சு மேலே வந்து நம்மளை கவுத்துருவாங்களோங்கிற பயம் ஒன்று. 2029 யாரை வைத்து நான் பிரதமர்னு பேசுவேன், கனிமொழி தான் இந்தியாவின் பிரதமர்னு பேசுவேன்னா அப்படிங்கிற அந்த பயம், இதெல்லாம் காரணமாக அவர் தள்ளி விடாமல் இருக்கார். பட் காங்கிரஸுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 2 வரியில் சொல்லிடுறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் 230 தொகுதி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி. தென்னகத்தில் 2 மாநிலத்தை ஆளுகிறார்கள், 3வது மாநிலத்தை ஆளுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற காங்கிரஸ் இங்கே வந்து இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டான தலைவர் இல்லாததுனால தான். தலைவர்னால் நான் செல்வ பெருந்தொகையை மட்டும் சொல்லலை, நான் எல்லாரையும் சொல்கிறேன். சம்பந்தப்பட்ட கார்த்திக் சிதம்பரம், பெரும் சிதம்பரம், அழகிரி யாருமே
தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமைன்னு எடுத்துக்காதனால தான் இந்த பிரச்சனை. பிஜேபிக்கு கிடைத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர், பிஜேபிக்கு நிறைய ஸ்ட்ராங் லீடர் கிடைச்சிருக்காங்க நேர்மையா, ஆனால் அவங்களாலலாம் வெற்றி பெறுற அளவுக்கு கொண்டு போக முடியாது. இங்கே காங்கிரஸுக்கு அது கூட கிடைக்காம இருக்கு. இப்போ செல்வ பெருந்தைகள் வந்து இந்த கூட்டணி தொடர்பாக எதுவும் பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. உடனடியாக டெல்லி விருந்து சென்றிருக்காரு. என்ன மாற்றம் ஏற்படும் சார்? இல்லை, அவருக்கு ஏதோ லாபம் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு. அவர் பேர் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, செல்வ பெருந்தொகையா இருக்கிறதுனால அவருக்கு நிறைய தொகை இருக்குது. அண்ணாமலை ஏற்கனவே அதில் பிரச்சனை எழுப்பியிருக்காரு. அதனால அவர் சொல்றாருங்கிறதுனால அங்கே யாரும் கேட்க போறது இல்லை. அவங்க அபிலாஷையை கேட்க தான் போறாங்க. நாளைக்கே மேலிடம் சொல்லிடுச்சு, அதனால நாங்கள் திமுகவோட போட்டு போடுறோம், திமுகவோட கூட்டணி அமைக்கிறோம், திமுக தான் கொள்கை கூட்டணி, திமுக தான் மதச்சார்பற்ற கட்சின்னு இவங்களே வளருவாங்க. இவங்களே முரண்பட்டு பேசுவாங்க. முரண்பட்டு பேசினாதான் அது கருணாநிதியின் சீடர்கள்னு அர்த்தம். அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாரு. ஆனா நேற்று RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கார்கேவோ ராகுல் காந்தி கேட்கட்டும், அப்ப நாங்க பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்ற ஒரு பதில் வைக்கிறாரு. இல்ல, இது தவறு. இதுதான் எதாச்சும் அந்த பாசிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய உச்சகட்டம். அவன் தான் பேசணும் என்கிட்டன்னு ஜெயலலிதா அம்மா சொல்லும்போது அதை விமர்சிச்சிங்க. அப்போ மாநில தலைவருக்கு மரியாதை கிடையாதான்னு கேட்டீங்க. எடப்பாடி ஐயா சொல்லும்போது நான் பிஜேபி மேலிடத்துல தான் பேசுவேன், இங்கே இருக்கிற அல்லுசில்லோடலாம் பேச மாட்டேன்னு சொல்லும்போது அதை விமர்சித்தாங்க. ஆனால் இங்கே திமுக அதே தான் பண்ணுது. நான் அங்கே தான் பேசுவேன், இங்கெல்லாம் பேச மாட்டேன்னா அப்புறம் இங்கே இருக்கிறவங்கலாம் யாரு? சரியான ஒரு வேஸ்டா, பிரயோஜனமற்றவர்களா, புறம்போக்குகளா, பள்ளிக்கரணையில் கொட்டப்படுகின்ற குப்பைகளா அப்படிங்கிற கேள்வி காங்கிரஸ் தொண்டனுக்கு வரணும். ஏன்டா, என்கிட்ட ஒரு கட்சி இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸை உடைச்சவனையே நான் திருப்பி தலைவன் ஆக்கியிருக்கேன், அவ்வளவு மானஸ்தான் நான், என்கிட்ட கேட்காம நீ அங்க போவேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தான் கோபம் வரணும். ஆனால் ராகுல் காந்தி தான் முடிவெடுக்க போறாரு, கார்கே தான் முடிவெடுக்க போறாரு. எனக்கு என்னவோ DK சிவகுமாருக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல நட்பு இருக்கிறதுனால, டு சம் எக்ஸ்டென்ட் ரேவந்த் ரெட்டிக்கும் தமிழ்நாட்டுக்கு தெலுங்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறதுனால பெரிய முடிவுகள் எதுவும் காங்கிரஸ் சைட்லேருந்து எடுத்துட மாட்டாங்க. ஆனால் ஸ்டாலினே அதை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் தான் அது நடக்கும். அதுக்கு கம்யூனிஸ்டும் விசிகாவும் கொஞ்சம் போர்க்கொடிகளை தூக்க வேண்டும். நீங்கள் போன வாட்டி சொன்னீங்க பிஜேபி வந்துடும் சொல்லி என் சீட்டை குறைச்சிக்க சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். இந்த வாட்டி நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மட்டும் மாப்பிள்ளை மச்சானுக்கு மட்டும் 30,000 கோடி போகணுமா, நாங்களும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. சுருக்கமாக சொன்னால் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நாங்கள் ஒரு மண்ணும் கிடையாது, அவ்வளோதான். அதே NDA கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மண்ணள்ளி போட்டுக்க போகிறாரா இல்லை மண்ணை ஆள போகிறாராங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். திமுக கூட்டணி வீக்கா இருக்கு, NDA கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னீங்க. நேற்று கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இது டயர்லாம் தேஞ்சு போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்னிறுத்தி பேசுறாருல சார் பாஜக கூட்டணி பொறுத்த. அதே டயர்லெஸ்ஸா உழைக்கிறாங்க. ஆங்கிலம் தெரிஞ்சிருந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியும். இந்த நாட்டிலிருந்து திமுகவை ஒழித்தொழிக்க வேண்டும், ஏன்னா அவங்க இப்போ இது ரொம்ப இந்த சக்தியா, பிரிவினைவாத சக்தியா இருக்காங்கன்னு சொல்லி டயர்லெஸ்ஸா உழைக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு டயர் கிழகி போகுது? ஒன்றும் கிழியாது. அதே போல இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அவர்களும் எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும் அப்படின்ற ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. கமலஹாசன் அவர்களும் போட்டியிட வேண்டும்ன்ற ஆசையில், அதாவது டார்ச்லைட் சின்னத்துல போட்டியிட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறதா. கமல் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. கம்யூனிஸ்டாவது கொஞ்சம் நலிஞ்சு போய் இருந்தாலும் இந்த வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த வாழ்க்கை சக்கரம் படத்தில் வர விஜய் கிருஷ்ணராஜ் மாதிரி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு வாழ்ந்து கெட்டவர்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. விசிகாவும் அதே மாதிரி தான். நான் இந்த சீட்டை தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு தான் கூட்டணி யாரும் வரல, இருக்கிறவன் பிச்சுட்டு போகிற மாதிரி தானே இருக்குது, அதனால நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். இவங்க பாமகவை என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. யார் விஷயத்துலையும் நடக்கலை. இன்றைக்கி மதிமுகவில் வைகோ சொல்கிறாரு, நான் அதிமுக சப்போர்ட் பண்ணது என் பெரிய தப்புங்கிறாரு. இந்த மாதிரி முரண்பட்டு பேசுகிறவங்களோட தோல் கொடுத்து இவங்களை மேலே கொண்டு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? நாளைக்கு திருமாவளவன் ஐயா விசிக தொண்டர்களுக்கு எதை விட்டுட்டு போறாரு? திமுகவுடைய ஒரு கோஷ்டியாவா? திமுகவுடைய ஒரு கோஷ்டியா விசிகா? திமுகவுடைய கோஷ்டியா கம்யூனிஸ்ட்? அப்படி இல்லைல்ல. அந்த ஒரு எண்ணம் யாருக்கு வரணும்? கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் வரணும். அது இன்னொரு 10 நாள்ல வந்துடும். கோடு வந்தாலே வந்துடும். இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல பேசுறாங்க. தென் மாவட்டத்தில் கனிமொழி அவர்களுக்கு இந்த சட்டசபை தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தென் மாவட்டத்தில் சில மாவட்டங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அங்க சர்வே எல்லாம் எடுத்து தலைமைக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த இடத்துல சபரீசன் அவர்களும் இன்வால்வ் ஆகி அங்க ஒரு சர்வே எடுக்கிறதுனால ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டு. இல்லைங்க, இது சபரீசனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கேள்விக்கு ஏற்கனவே வேற ஒரு சேனல்ல பதில் சொல்லியிருக்கேன். சபரீசன் எதுவா இருந்தாலும் வணிக ரீதியாக பார்க்கக்கூடியவர். கனிமொழிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல பலம் என்ன அப்படின்னா,
இந்த கிறித்துவ மதம் மாற்றுகின்ற கிறித்துவ சக்திகளுக்கு வந்து கனிமொழியோட நல்ல தொடர்பு இருக்குது. ஜபர் கஸ்பர்லேருந்து எல்லாருக்கும் அவங்களோட தொடர்பு இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்வது சரியா இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை சபரீசனும் கொடுக்கலாம், நீங்கள் கூட தான் கொடுக்கலாம். ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க, தூத்துக்குடி பக்கம் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை, விழுப்புரம் பக்கம் போகிறீங்க, சரியான ஒப்பீனியன் இல்லை, நீங்களும் கொடுக்கலாம். பட் சபரீசன் ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து வணிக ரீதியாக அந்த இடத்த எப்படி மேல் கொண்டு வர்றது, அதை வைத்துக்கொண்டு எப்படி கருப்பை வெள்ளையாக்குறது, இந்த வேலைக்கு தான் அவர் போவாருன்னு நான் நம்புகிறேன். ஆட்சி பொறுப்போ கட்சி பொறுப்போ அவர்கிட்ட கொடுத்து அதுவும் கனிமொழியோடு முரண்படுகின்ற அளவுக்கு போகிறதுங்கிறது செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாங்க தான் ஆட்சின்றது எந்த நம்பிக்கையில திமுக நம்புறாங்கன்னா, அந்த 5000 ரூபாய் கொடுத்தனால மக்கள் பெண்களுக்கு குறிப்பா வந்துட்டு வாக்கு எல்லாம் நமக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. ஏங்க, பெண்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அதாவது ரெச்சோ ஐயா சொல்லுவார், பொதுவா கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி மாறிடுவாங்க, தொண்டர்கள் மாற மாட்டாங்கன்னு. நீங்க மார்க்கெட்ல போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளை வாங்குற ஆண் வந்து ஈஸியா கடையை மாத்திட்டு போயிடுவான். ஆனா பெண் மட்டும் அந்த கடைன்னா அந்த கடைக்கு தான் போவாங்க, அங்க வாங்கணும்னு முடிவு பண்ணா அதை தான் வாங்குவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்க கிட்ட போய் நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே உனக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா ரொம்ப சந்தோஷம்னு இன்னைக்கு வாங்கிடுவாங்க. அடுத்த மாதம் பணம் வராதுல்ல, பிப்ரவரி மாதம் பணம் வராது, மார்ச் மாதம் பணம் வராது, ஏப்ரல் 18ஆம் தேதி போய் ஓட்டு குத்தணும், ஏப்ரல் மாதமும் பணம் வராது. அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இந்த ஆமையை வந்து குவளையை தண்ணியில் போட்டால் அதுக்கு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். கீழே அடுப்பு பற்ற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் அதுக்கு சுடுங்கிற மாதிரி அடுத்த 3 மாதத்தில் அது தெரிஞ்சிட போகுது. ஸோ இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இதில் தேவையில்லாத ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸ்டாலின் ஐயா நான் தோக்க போகிறேங்கிறத ஏறத்தாழ ஒத்துக்கிட்டு பீகாரோட கம்பேர் பண்ணது முட்டாள்தனம். பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தது 75 லட்சம் பெண்களுக்கு மட்டும்தான். அது அப்படியே 1,20,00,000 வரைக்கும் ஆச்சு. பீகாருடைய ஜனத்தொகை 7,5 லட்சம் கோடி, பெண்களுடைய ஜனத்தொகை அங்கே 3 லட்சம் கோடி. ஆனால் கொடுத்தது எத்தனை பேருக்கு? 1.2க்கு. இங்கே நீங்கள் பண்ணுறது என்ன? அதே 1.2க்கு, ஆனால் 6 கோடி வாக்காளர்கள். இது தப்பு, இது அயோக்கியத்தனம், இது தெளிவாக தெரியும். ஆனால் காசு கொடுத்தா விலைக்கு வாங்கலாம்ங்கிற ஒரு சாதாரணமான விஷயத்த உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க விலை போங்கிறாலும் தான் காசு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் வந்து ஒரு விபச்சாரம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு நான் போனா 10,000 ரூபாய் எனக்கு கிடைக்கும், 2 மணி நேரத்தில் 10,000 பெரிய அமௌண்ட் தானே, நீங்க போகணும்னு நினைச்சா போங்க. நீங்க பிச்சை எடுத்தால், கோவிலில் பிச்சை எடுத்தால், அதுவும் இப்போலாம் கிறிஸ்துவ அமைப்புகளே அமாவாசை ஜெபம் பண்ணுது. ஸோ அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் பிச்சைக்காரனா உட்காந்தா நிறைய காசு கிடைக்கும், அதனால போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணால் போங்க. ஸோ பிச்சைக்காரனா போங்க, விபச்சாரியாக போங்க, காசை வாங்கிக்கோங்க, ஓட்டை போடுங்க, அது உங்கள் தலையெழு. ஆனால் நீங்கள் என்னதான் விமர்சித்தாலும் திமுக புதிய வாக்காளர்கிட்டேருந்து ஓட்டு வாங்குறதுக்காக இதை பண்ணலை, தான் வாக்காளர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இதை பண்ணுது. கேவலமான ஒரு விஷயம். இதை தவிர வேற வழியே இல்லை திமுகவுக்கு. விஜய் அவர்கள் போகக்கூடிய எல்லா கூட்டத்திலுமே ஒரு ஈரல் பண்றது ஏற்பட்டு தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் ஒரு பதில் சொல்றாரு. எப்படி சார்? இல்லைங்க, அதாவது உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட் மேட்ச்ல கூட தான் நடந்திருக்கு. எல்லா கிரிக்கெட் மேட்ச்லையும் நடக்கும். ஏங்க, ஒரு கூட்டம் வருது, அதை ஆர்கனைஸ் பண்றாங்க, இப்படி வாங்குறாங்க, எவனோ ஒருத்தன் ஜம்ப் பண்ண தான் செய்வான். அவன் உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னாலும் அதுக்கு விதை வச்சுக்கிட்டது அவன் தானே. நீங்க கிரிக்கெட் மேட்ச்ல ஆள் செத்து போய் பார்த்தது இல்லையா? ஒரு சினிமா ரிலீஸில் போய் ஆள் சேர்த்து போய் பார்த்தது இல்லையா? கூட்டம் ஒரு இடத்துக்கு, அது விஜய்க்காக வந்தாலும் சரி, யாருக்காக வந்தாலும் சரி, இல்லை உதயநிதியோட குவார்டர் பிரியாணிக்காக வந்தாலும் சரி, கூட்டம் நெரிசல்னு வந்ததுன்னா உயிரிழப்பு இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வர்றவங்க தான் தற்காப்போட வரணும். இந்த விஷயத்தில் இப்போ அது நடக்கலைன்னா கூட, நடக்கக்கூடாதுன்னு பயங்கர கவனம் விஜய் எடுத்துக்கிட்டா கூட, திமுக யாரையாவது 2 பேரை சாவடிச்சுட்டு இந்த கணக்கில் கொண்டு வர்ற வேலையை செய்யத்தான் செய்யும். இது அரசியல். நீங்க இதையெல்லாம் மீறித்தான் நீங்க வரணும். பேரிகேட் ஒழுங்கா போட்டு தான் உட்கார வச்சிருந்தாரு. அதுல எதுக்கு நெரிச்சலே இல்லையே. அதுவும் அத்தனை அவ்வளோ பெரிய கிரவுண்டு பார்த்தாலே தெரியுது, அத்தனை பெரிய கிரவுண்டுல உட்கார வச்சிருக்காரு. இதுல எதுக்கு ஒருத்தன் சாகணும்? அவசியமே இல்லை. செத்திருந்தா அவனுக்காக வருத்தப்படலாம், பட் தப்பு யார் மேலேயும் இல்லை.